வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வெத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு குடுத்திருந்தாங்க. ஓகே, என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த நட்பு பகை அமைப்புகளை எப்படி எடுக்கிறது? ஏன்னா, அது வந்து நம்ம நெறைய பேர் வந்து நான் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றீங்க. ஓ! சரி இருக்கலாம். ஒருவேள அது மனப்பாடம் பண்றதா தான் இருக்கலாம். பட் என்னன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்த சில விஷயமா இருந்து உங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பார்க்கும்போது அப்படியே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட்குள்ள வந்துரும். சரி, இந்த இடத்துல இந்த இந்த நட்பு, பகை, உச்சம், ஆட்சி இந்த தன்மைகள வந்து வச்சுட்டு, நேரடியாக இந்த இந்த அமைப்புகள நான் புரிஞ்சுக்கணும்னு கேட்கிறீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சூரியன் வந்து இங்க அதிநட்பு ஸ்தானத்துல இருக்காரு, விருச்சிகத்துல. மேஷத்துல உச்சமாக இருக்காரு. இதுல பகையா இருக்கிறாரு. எங்க சனியோட வீட்ல பகையா இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல புரிஞ்சுக்கிறதோட, இத ஒரு நட்பு அமைப்புகள்ல புரிஞ்சுக்கங்க. ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி புரியுதோ, ஜோதிடத்தினுடைய விதிகள மாற்றம் பண்ணாம, அதுல இருக்கிற விதிய மாத்தாம, அதுல இருக்கிற பாட்டுக்குள்ள போய்லாம் பலன் தேடாம, சிம்பிளா ஒரு ஃப்ரெண்ட்லியான அமைப்புகள்ல இந்த பிளானட் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலேயே, சில அமைப்புகள் உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிரும். ஸோ இதுல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு லக்னத்துக்கும் ஆகாத எதிரி ஒருத்தர், ஆகிற எதிரி ஒருத்தர் இருப்பார். அதாவது ஜென்ம பகையாளி ஒருத்தர் இருப்பாரு, கூடவே இருக்கிற கூட்டாளியில எதிரி ஒருத்தர் இருப்பாரு. இது பல இடத்துல பேசியிருக்கோம். மேஷத்துக்கு ஆகாத எதிரி புதன், மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும். ஓகேங்களா? தனக்குள்ளே இருக்கிற எதிரின்றது அந்த லக்னாதிபதி. இவருக்கும் அப்படிதான் வருவாரு. ரிஷப துலாமுக்கும் ஆகாத எதிரின்றது குரு, தனக்கே கெடுதல் பண்ணிக்கிறவருன்றது சுக்கிரன். ஏன் அப்படின்னாக்கா, சுக்கிரனே பாருங்க துலாத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும், ரிஷபத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. செவ்வாயை பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும், மேஷத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் வருவாரு. இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் மட்டும்தான் ஒரு வீட்டில் ஆட்சியா இருந்து தன்னுடைய இன்னொரு வீட்டையே பார்க்க முடியும். தன்னுடைய இன்னொரு வீட்டை தொடர்பு கொள்ள முடியும். இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய நுட்பங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு வாய்ஸ் நோட் ஒண்ணு இருந்துச்சு. பிரதர், நீங்க அந்த பெண்மணிக்கு வந்து சில இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது சொல்லும்போது சில விஷயம் சொன்னீங்க. அது என்னையும் நெறைய பேர் நெறைய இடங்கள்ல பேசுறதே கேட்டுருக்கேன். ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுறான் அந்த பையன். இந்த சின்ன வயசுல என்ன தெரிஞ்சிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த பார்த்துட்டு, இப்போ ஃபாலோ பண்றப்ப எனக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வருது. நானும் ஆரம்பத்துல கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இன்னைக்கு காலையில ஒரு கமெண்ட் வந்து ஒரு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணியிருக்காரு. அது அட்மின் எனக்கு காலையில குடுத்துருந்தாங்க. 5 நிமிஷத்துக்கு பேசியிருந்தாரு. இந்த மாரி பட் இப்ப புரியுது. எல்லா ஐயர்களும் வந்து ஒரு மாதிரி பேசினாங்க உங்கள அப்படின்னு. நான் ஒண்ணு தாங்க சொல்வேன். நான் பேசுறதுல தப்பு இருந்தா, இந்த இடத்துல தப்பா பேசியிருக்கீங்க அப்படின்றத காட்டுங்க. சொல்லுங்க. இந்த இடத்துல தப்பா இருக்கு. இது தப்பு. இந்த மாரி இடத்துல இந்த பலன் வராது அப்படின்னு ஒருத்தர சுட்டி காட்டுங்கள். ஓகேங்களா? ஆனா காட்ட மாட்டீங்க. ஏன்னா இங்க தான் பூஜை, புனஸ்காரம். ஜோதிடத்துக்கும் பூஜைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ஜோதிடம் என்பது வேற, பஞ்சாங்கம் என்பது வேற, ஆன்மீகம் என்பது வேற. இது தனித்தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜோதிடம் வந்து அப்படியே துள்ளிக்கிட்டு வரும். ஓகேங்களா? மதிப்பும் மரியாதையும் வரும். இந்த விஷயமும் கூடவே சொல்லிடுறேன். சரி, இப்போ இந்த விஷயத்துல பார்த்துட்டீங்களா, புதனுடைய மிதுன கன்னி லக்னத்துக்கு ஆகக்கூடிய எதிரி அப்படின்னு வர்றது வந்து இவரு ஆகாத எதிரினா செவ்வாய். செவ்வாய் தான் நேரடியான கெட்ட அமைப்புகள்ல வருவாரு. அதே மிதுன கன்னி லக்னங்களுக்கு தன்னோட ஃப்ரெண்டே எதிரியா வருவாருன்னா சனி வருவாரு. ஆனா இந்த இடத்துல சனியுடைய இயல்பு நிலைக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் இருக்கும். எங்கேயுமே வந்து லக்னாதிபதியே கெட்டா கூட தன்னுடைய தசையில கெடுதல் தான் பண்ணுவாரு. தயவு செய்து லக்னாதிபதி உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சனி உச்சம், அதனால சனி தசை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க சனி திசையில தான் கஷ்டமான வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி உச்சம், உடல் உழைப்பு காரக பிளானட் உச்சம். அப்ப அந்த இடத்துல உடல் உழைப்பு அதிக தேவைப்படும். உங்களை கோடீஸ்வரரெல்லாம் ஆக்கவே ஆக்காது லக்னாதிபதி சனியாக இருந்து உச்சமாக இருக்கிற பட்சத்துல. செவ்வாய் சனியாக இருந்து செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்து உச்சமாக இருக்கிற ஒருத்தரை பாருங்க, ரவுடியாவே இருப்பாரு. அதனால அவருக்கு யூஸே இல்லை. சுபத்தன்மையோட பௌர்ணமி சந்திரனும் குருவோ தொடர்புல இருக்கும் போது அவரே அப்படியே போலீஸாவோ அப்படியே மருத்துவராவோ அதே கத்தி எடுத்து ஒருத்தரோட வெட்டி காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய ஒருத்தராக மாறுவாரு. சரிங்களா? சொல்லவே வேணாம். இவருக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆகாதவர் அப்படின்னா சனி. கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஜென்ம பகை சனி. ஏன்னா ஒளிக்கு நேர் இருள். இந்த ஒளி தத்துவமாகவே ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க. அதற்கு அடுத்த நிலையில நண்பரே கெடுதல் பண்ணுவாருன்னா குரு கெடுதல் பண்ணுவாருங்க. யாருக்கு? சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் குரு வந்து கடகத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் சிம்மத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் குரு கெடுதல்களை பண்ணுவார். கெடுதல்கள் எந்த மாதிரி? பிறந்த இடத்துல இருந்து நகர்த்துறது, நோயை கொடுக்கறது, இது மாதிரியான சில அமைப்புகளை கொடுக்கிறவரு குரு கொடுப்பாரு. இதற்கு அடுத்த நிலையில நேரடியா பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு இங்க நேரடியான எதிர்த்தன்மைகளை கொடுக்கிறவரு. தனுசுக்கும் மீனத்துக்கும் நேரடியான எதிர்த்தன்மையை முதல்ல பண்றவர் சுக்கிரன்.
அதற்கு பிறகு நண்பரின் அடிப்படையில கெடுதல் பண்றவரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தனுசுக்கு சந்திரனாகவும், தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சந்திரனாக நண்பரா இருந்தாலும் கெடுதல்களை பண்ணக்கூடிய அமைப்புகள்லையும், மீன லக்னத்துக்கு சூரியன் 6ஆம் அதிபதியா வர்றதுனால மீன லக்னத்துக்கு ஒருத்தர் சுக்கிரதசை வந்து சுக்கிரதசையில என்டர் ஆக போறீங்க, நீங்க கேது தசையில சுக்கிரதசையில என்டர் ஆக போறீங்க, இல்ல அஸ்வினி நட்சத்திரத்துல எதுவும் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கேது முடிஞ்சு அப்படியே இதுல வரும், எது சுக்கிரன்ல வரும். சுக்கிரன் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் 26 வருடங்கள் மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான பலனை செய்யும். பெரிய அளவுக்கு குரோத்தே இருக்காது. ஏனென்றால் அடுத்தடுத்து 6 8ஆம் அதிபதிகள் தசை, 8ஆம் அதிபதி முதல்ல 6ஆம் அதிபதி அடுத்து அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி முதல்ல 6ஆம் அதிபதி அப்புறம்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்ல 26 வருஷத்தை சுக்கிரனும் சூரியனும் கெடுதல்களே பண்ணி முடிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப மீன லக்னத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க. இதற்கு அடுத்த நிலையில சனியுடைய மகர கும்பம், மகரத்துக்கு சூரியனும் ஒளி கிரகத்துக்கு எப்படி சனி 2 பேருக்கும் கெடுதல் பண்ணாரோ இவங்க 2 பேரும் நல்ல பலன் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சூரியன் சந்திரன் சரியான பலன்கள் செய்ய மாட்டாங்க. மகரத்துக்கு சூரியன் நோயையும், கும்பத்துக்கு சந்திரன் கடனையும் லாஸையும் மாட்டிக்கிற மாதிரியான சில தன்மைகளையும் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். இப்ப என்ன இதுல சொன்னோம்? இதுல மகரத்துக்கு ஃப்ரெண்டான புதன் என்ன வருவாரு? 6ஆம் அதிபதியா வருவாரு. கும்பத்துக்கு ஃப்ரெண்டான புதன் 8ஆம் அதிபதியா வருவாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த அமைப்புகள்ல நீங்க சில தன்மைகளை எடுத்துக்கிட்டீங்களா? இதற்கு அப்புறம் ஒரு ஆதிபத்திய கிரகங்கள் வரக்கூடிய இடத்துல யார் ஒரு ஆதிபத்தியம்? சூரியன் சந்திரன். இவங்க யாருக்கெல்லாம் பெருசான பெரிய பலன்களை நல்ல பலன்களை செய்ய மாட்டாரு? சந்திரன் சிம்மத்துக்கு நல்ல பலன் செய்ய மாட்டாருங்க. நல்லா பாருங்க, அப்படி ஒரு பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லை. கடகத்துக்கு புதன் நல்ல பலனை செய்ய மாட்டாரு. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்க, பார்க்கும்போது சரி கடகத்துக்கு புதன் என்னங்க ஆதிபத்தியம்? விரையாதிபதி, 3ஆம் இடத்த அதிபதி, பெருசா நல்ல விஷயத்த கொடுக்க முடியாது. மகரத்துக்கு குரு அப்படிதானே, பெருசான நல்ல பலனை கொடுக்க முடியாது. விரயத்தை பண்ணிட்டு கிடப்பாரு தன்னுடைய தசையில லக்னம் லக்னாதிபதியின் பலத்திற்கு ஏற்ப அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான சில இடங்கள்ல ஆதிபத்திய விசேஷம் இல்லாமலே சில நண்பர்கள் இருப்பாங்க. யாரு? குரு தனுசு லக்னத்துக்கு சந்திரன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், ஒரு யூஸுமே இல்லை. வந்தா அவர் ஒளியாக இருக்கிற இடத்துல சில சாதகமான நிலையில இருந்தா பரவாயில்ல, சரியில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டாருன்னா நோயை கொடுப்பாரு. மீன லக்னத்துக்கு சூரியன் வந்த உடனே பிரச்சனையை அரசு சார்ந்த எதிர்ப்புகளை கொடுப்பாரு. இந்த ஆர்டர்ல புரிஞ்சுக்கங்க. இந்த அமைப்புகள்ல உங்களுக்கு சில ஆதிபத்தியங்கள், லக்னத்துக்கு சில ஆதிபத்தியங்களையும் அதனுடைய காரக தன்மைகளையும் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்ப சனி லக்னாதிபதியாக இருந்து உச்சமாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். நல்ல பலமான உடல், நல்ல ஆயுள் உங்களுக்கு இருக்கு. சனி உச்சம் ஆயுள் காரகன்ல குரு கேது தொடர்புல வரும்போது நல்ல ஆன்மீகவாதி நீங்களே. அங்க கூடங்க ஆன்மீகம் என்பது குடும்பத்துக்கு தேவையில்லாதது இல்ல. குடும்பம் என்ன, கல்யாணம், குடும்பம், குழந்தைகள் எதுக்கு? இந்த உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கு. சனி கிட்ட இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்றோம்ல, இது ஓவர் கான்பிடென்ட்ல சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சனி கிட்ட இருக்கிறது ஆன்மீகம், உடல் உழைப்பு, ஆயுள், இதுதானங்க இருக்கு. ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு தேவையா? ஆன்மீகத்தை நீங்க ஆன்மீகத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தேவைன்னு தோணும். ஆனா உலக வாழ்க்கைக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? உலக வாழ்க்கைக்கு சுக்கிரனுடைய அந்த தன்மைகள் தான் தேவைப்படும். 2வது உடல் உழைப்பு செய்து ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆயிட்டாருங்க. காலையில எழுந்திரிச்சோன்னே வேலை செய்ய ஆரம்பிப்பாருங்க, நைட் வரைக்கும் வேலை செய்யும். நீங்க பணக்காரர் ஆகணும்னா உங்களுக்கு ஒருத்தர் வேலை செய்யணுங்க, உங்களுக்காக ஒருத்தர் வேலை செய்யணும். அந்த மாதிரி தான் அமைப்பு. இங்க நீங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இத்தனை மணிக்கு எந்திரிச்சிடறாங்க, அத்தனை மணிக்கு எந்திரிச்சிடறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்குறோம், பார்க்கல. ஓகேங்களா? 3வது ஆயுள். இந்த இடத்துல ஆன்மீகத்தின் அடிப்படையில் எவ்வளவு நீண்ட ஆயுளை நீங்க வாழ்றீங்களோ அவ்வளவு விதமான கஷ்டத்தை பாக்குறீங்க, அவ்வளவு இறப்புகளை பாக்குறீங்க, அவ்வளவு இழப்புகளை பாக்குறீங்க. பிறந்த குழந்தை 10 வயசுல 5 வயசுல இறந்து போற குழந்தை எந்த சங்கடத்தையுமே பாக்குறதே இல்லையே. இந்த அமைப்புகள்ல சில விஷயங்களை புரிஞ்சு பாருங்க. சனி கிட்ட இருக்கிறது அத்தனையும் தேவையற்றது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். சனி லக்னத்தோடு இருக்கும்போது சில குண அமைப்புகள்ல கெடுதல் பண்ணுவாரு. இந்த தன்மையும் தேவையில்லாததுன்ற மாதிரியான விஷயம் வரும். இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், நான் பேசின வீடியோலாம் எடுத்து ஒரு ஆர்டர்ல கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களே பலன் சொல்லலாங்க. அவ்வளவு விஷயம் பேசியிருக்கேன் கடந்த 3-4 வருஷமா. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.